ஒளிபரப்பு ஒருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்திலே வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு இப்பொழுதும் விடுதலையின் வெளிச்ச நேரத்திலே சங்கமம் வானொலியோடு இணைந்திருப்பது பாஸ்டர் வானர் ஜெர்மன் தேசத்திலிருந்து அருமையான வேத படிப்புகளுக்கூடாக வழிபாடுகள் தியானங்களுக்கூடாக வழிநடத்த இணைந்திருக்கிறார். முதலில் அவரை வரவேற்றுக் கொண்டு அவற்றை கரத்திலே கொடுப்போம். கத்தர் தாமே கூட இருந்து அவரோடு வழி நடத்துவாராக. பிரைஸ் தி லார்ட் பாஸ்டர், பிரைஸ் தி லார்ட். Praise the Lord, praise the Lord, praise the Lord, Amen. இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்தி வரவேற்றுக் கொண்டு உங்களோட கரத்துல கொடுக்கிறேன். நீங்க வழி நடத்துங்கள். கத்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமென். நன்றி அம்மா, கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். அன்பும் இரக்கமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக உங்களை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. மீண்டுமாய் ஒரு புதிய கிழமையிலே புதிய நாளிலே இந்த நாட்களை வர தந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். அடியேன் இந்த நாட்களை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக என் ஆண்டவரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி இந்த நாட்களிலே வாழ்த்துகிறேன். இன்றைய நாளும் இந்த சங்கமனை தளத்தின் ஊடாக ஆண்டவருடைய வார்த்தைகளை பேசும்படியாக அந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நான் சோத்தரிக்கிறேன். இன்றைய நாட்களில் நாங்கள் இந்த தொழுகிற ஆண்டவரை இந்த நாட்களை துதிக்கிற முறைகளை குறித்து இந்த நாட்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது கடந்த கிழமையிலே பகுதி 2 பார்த்தோம். இந்த நாட்களிலே கிறிஸ்தவ வழிபாட்டினுடைய அதாவது தன்மைகள் என்பதை குறித்து இந்த நாட்களில் நாங்கள் 2 காரியங்களை அதாவது கடந்த கிழமையிலே இந்த நாட்களை பார்த்தோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவருடைய மிகுதி பகுதிகளை இன்றைய நாட்களிலே 3வது பகுதியில் இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் வாசிப்போம் இந்த நாட்களே கிறிஸ்தவ வழிபாட்டினுடைய தன்மைகள் எப்படியாக இந்த நாட்களில் இருக்கிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே கற்றுத் தருகிறது. அப்ப கிறிஸ்தவ வழிபாடு என்று சொல்லி சொன்னால் இந்த நாட்களே பாருங்கள், சிலருடைய காரியங்கள் வித்தியாசமான காரியங்களாக இந்த நாட்களே இருக்கிறது. ஏதோ ஒரு பெரிய காரியம் அப்படி என்றல்ல. இந்த நாட்களே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்வதுதான் ஆண்டவருடைய திட்டமும் ஆண்டவருடைய சித்தமுமாக அந்த நாட்களே இருக்கு. அதை குறித்தான் இந்த நாட்களே வேதத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம் கடந்த முறையில். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த நாட்களை நாங்கள் பாருங்கள், இன்றைய நாட்களை நாங்கள் பார்க்கக்கூடிய அந்த வழிபாட்டினுடைய தன்மைகள் பழைய ஏற்பாட்டினுடைய தொழுகை முறைகளை குறித்து இந்த நாட்களை நாங்கள் ஒரு சில வார்த்தைகளை இந்த நாட்களே கர்த்தருடைய வார்த்தைகளை வாசித்து இந்த நாட்களை கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களே திருப்பிக் கொள்ளுங்கள். அதாவது எப்படி என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டினுடைய தொழுகை முறையினுடைய முக்கிய அம்சம் என்னவென்று சொல்லி சொன்னால், முதலாவது பலியிடுதல் என்பதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது. அதாவது ஒரு காளையையோ அல்லது இந்த நாட்களே ஒரு புறாவையோ அல்லது ஆட்டுக்கடாவையோ இந்த நாட்களிலே அங்கே கொண்டு வந்து இந்த நாட்களிலே பலியிடுகிறது என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், எண்ணாகம புஸ்தகத்திலே இந்த நாட்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எண்ணாகமம் 28ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. திருப்பிக் கொள்வோம். எண்ணாகம புஸ்தகம் 28வது அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன். அங்கே 29வது வசனம் இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது பாருங்கள். 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றிற்காக 10ல் ஒரு பங்கையும் உங்களுக்காக இந்த பாவ நிவிர்த்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்த கடவீர்கள். பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பழைய ஏற்பாட்டிலே உள்ள காரியத்திலே பார்க்கிற வேளையிலே அந்த பலி என்று சொல்லப்படுகிறது இன்றைக்கு துதிக்கிறதை தான் குறித்து சொல்லப்படுகிறது. அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கொம்பும் விரிகுளம்பும் உள்ள காளை எருதை பார்க்கிலும் இதுவே எனக்கு பிரியம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாட்களிலே அங்கே துதிகளின் மேல் பிரியப்படுகிறதை பார்க்கிறோம். ஏன் அப்படியாக சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த நாட்களிலே பழைய ஏற்பாட்டிலே பார்க்கிற வழியிலே எண்ணாகமத்திலேயோ யாத்ராமத்திலேயோ பார்க்கிற வழியிலே அவர்கள் என்ன செய்தார்கள் சொன்னால், அங்கே பலிகளை செலுத்த தொடங்கினார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப யாத்ராமத்திலே அவர்கள் வருகிற வழியிலே பாருங்கள், அந்த யாத்ராமத்திலே அவர்கள் இங்கே என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், எகிப்து தேசத்திலே இருந்து விடுதலை பெற்று இந்த நாட்களிலே வந்து வனாந்தரத்திலே ஆராதிக்கிறார்கள் சொல்லி பார்க்கிறோம். அந்த ஆராதிக்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக ஆராதிக்கிறான்னு சொன்னால், பலிகளை செலுத்தான் அந்த இடத்திலே ஆராதிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆனால் இங்கே எண்ணாகமத்திலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், அநேக காரியங்களை குறித்து இந்த 28ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது அப்படியானால் பாருங்கள், அங்கே காலையிலே நித்தமும் செலுத்தும் சர்வாங்க தகன பலி, அதாவது உங்கள் பாவ நிவாரண பலி, பாருங்கள் வெள்ளாட்டு கடாவினுடைய பலி, காளைகளின் 10ல் ஒரு பங்கு பலி என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அருமையான கர்த்தருடைய அப்படியாக இந்த 28ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீரா இருந்தால் அநேக பலிகளை குறித்து இந்த நாட்களிலே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள்,
முதற்கனிகளிலே பலி செலுத்துவது, அதாவது அந்த மாசத்திலே வருகிற முதல் அதாவது காரியங்களிலே பலி செலுத்துவதை குறித்தும், பண்டிகை நாளிலே பலி செலுத்துவதையும், சபை கூடுதலாக இருக்க வேண்டிய காரியத்திலும் அங்க பலி செலுத்துவதையும், இப்படியாக அநேக காரியங்களை குறித்து இந்த நாட்களை வைத்து சொல்லப்படுவது. ஆனால் பாருங்கள், அப்பொழுது நீங்கள் கர்த்தருக்கு 27வது வசனம் வாசிக்கின்றேன், கர்த்தருக்கு நீங்கள் சுகந்த வாசனையான சர்வாங்க தகன பலியாக 2 காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும், அதாவது ஒரு வயதான 7 ஆட்டுக்குட்டிகளையும் இந்த நாட்களை செலுத்த வேண்டும். பாருங்களேன், என்ன முறைமை என்று சொல்லி சொன்னால், அந்த சுகந்த வாசனையாக அந்த நாட்களில் இருக்க வேண்டும், அந்த பலிகளை செலுத்த வேண்டுமா இருந்தால் அங்கே என்ன செய்ய வேண்டுமாம், அது ஒரு சர்வாங்க தகன பலியாக இருக்கிறபடினால் 2 காளைகளை இந்த நாட்களை கொண்டு வர வேண்டும். பெரிய காளைகள், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப 2 காளைகளையும் ஒரு ஆட்டுக்கடாவையும் கொண்டு வர வேண்டும். அதோட சேர்த்து ஒரு வயதான எத்தனை ஆட்டுக்கடா, 7 ஆட்டுக்குட்டிகளை கொண்டு வருவோம். 7 என்பது எதை குறிக்கிறது? பரிபூரணத்தை இந்த நாட்களை குறிக்கிறதை பார்க்கும். அந்த பரிபூர்ணப்படவன், அந்த பலியை தேவன் அங்கீகரிக்க வேண்டும், அவர் அதை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாட்களை, இந்த வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவைகளில் போஜன பலியாக எண்ணெயிலே பிசைந்த மெல்லிய மாவில் ஒரு காளைகளை, அதாவது காளைக்காக 10ல் 3 பங்கையும், அதில் ஒரு ஆட்டுக்கடாவுக்காக 10ல் 2 பங்கையும், 7 ஆட்டுக்களில் ஒவ்வொன்றிற்கு பதிலாக 10ல் 1 பங்கையும் உங்களுக்காக பாவ நிவித்தி செய்யும்படிக்கு ஒரு வெள்ளாட்டு கடாவையும் செலுத்துவீர்களாக. இது ஒரு மனுஷனுடைய பாவத்தை நிவித்து செய்வதற்காக செய்யப்படுகிற பலியாக அந்த நாட்கள் இருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்க, அந்த இந்த காலகட்டம் கிட்டத்தட்ட இப்ப 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்த காரியங்களாக இந்த நாட்களில் இருக்கிறது. பாதியில தேவன் இந்த பூமியை படைத்து பூமியை உருவாக்கி, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பூமியிலே ஜனங்களுடைய அக்கிரமங்கள் கூடுகிற வழியிலே 6வது அதிகாரத்திலே பூமியை முற்றுமுழுதாக அழிக்கிற பாருங்கள். முதலாவது ஆதாமையும் ஏவாளையும் உருவாக்கி அந்த 6 அதிகாரம் மட்டும் இந்த நாட்களில் ஆதாம் ஏவாளுடைய ஆட்டங்கள் இந்த நாட்களில் இருந்ததை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதற்குள்ளே பார்க்கிற வழியிலே பயங்கரமான குழப்பங்கள் இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அந்த நாட்களிலே அப்படியாகத்தான் இந்த நாட்களை பலி செலுத்தி இருந்தாலும், ஆனால் பாருங்கள், அந்த நாட்கள் அந்த பலி தொடர்ந்து வருகிறது. இங்கே நோவாவின் காலம் உண்டு 6வது அதிகாரத்திலே வருகிற வழியிலே பாருங்கள், அங்கே என்ன நடக்குன்னு சொன்னால், ஆண்டவர் நோவாவோடு பேசுகிறார், இந்த உலகத்தை நான் அழிக்க போறேன். யாரை அழிக்க போறேன்? இந்த ஜனங்கள். அது எந்த ஜனங்கள் என்று பார்க்கிறோம், ஆதாமுடைய சந்ததியிலிருந்து வந்த ஜனங்கள் தான் இங்கே சொல்லப்படுகிறது. அப்படியானால் பாருங்கள், அந்த ஆதாமுடைய காரியத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க போறேன் என்பதுதான் ஆண்டவருடைய காரியமாக அந்த நாட்கள் இருக்கிறது. அதனாலதான் ஆண்டவர் நோவாவை தெரிந்து கொள்ளுகிறார். அப்ப நோவாவை தெரிந்து கொண்டதற்கு பின்பாக அவர் சொல்லுகிறார், அந்த ஜனத்தை நான் உருவாக்கினதுக்கு நான் விசனப்படுகிறேன். ஏன்னு சொன்னால், கர்த்தருடைய சத்தத்திற்கு அந்த ஜனங்கள் கீழ்ப்படியவில்லை. இதுதான் முக்கியமான காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. அவங்க இப்ப ஆதாமோ ஏவாளோ அல்லது அந்த நாட்களை வாழ்ந்தவங்க விபச்சாரம் செய்தாங்களோ, அப்படி செய்தாங்களோ இப்படி செய்தாங்களோ ஒரு காரியமும் இல்லை. ஆனால் முதலாவது தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாம போனது ஆண்டவருக்கு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக அந்த நாட்கள் இருந்ததை அங்க காணக்கூடியதாக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே. இப்ப ஆண்டவர் எதற்காக மனுஷனை உருவாக்கினான்னு சொன்னால், இவன் என்னுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும், இவனோடு நான் பேச வேண்டும், இவனுக்குள்ளே நான் வாசம் செய்ய வேண்டும், இவனோடு நான் நடக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் மனுஷனை உருவாக்கினாரே ஒழிய மற்றும்படி வேற ஒரு காரியமும் இல்லை. இந்த பூமியை இந்த நாட்களை தேவன் உருவாக்கினது மட்டுமல்ல, அந்த பூமி, அதாவது இந்த பூமி அருமையான கர்த்தருடைய ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1வது 2வது வசனத்துல பாருங்க, இந்த பூமி அழிக்கப்பட்டிருந்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அழிக்கப்பட்டதன் நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னாங்க, அதற்கு முன்பாக ஒரு ஜன கூட்டங்கள் இந்த நாட்களில் இந்த பூமியில இருந்திருக்கிறார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அதன் நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தின் நிமித்தம் பூமி அழிக்கப்பட்டு ஒழுங்கின்மையாய் கிடந்ததுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அது குறிப்பிட்ட காலத்தை குறித்து சொல்லப்படாத, காலத்தினுடைய எல்லைகள் இந்த நாட்களில் சொல்லப்படவில்லை. ஆனாலும் அதே பூமியில தான் இந்த நாட்கள் என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், ஆண்டவர் மனுஷனை உருவாக்க வேண்டும், மனிதனுடைய காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை கொண்டு வந்து செய்த வேளையிலே அந்த இடத்துல பாருங்கள், மறுபடியுமாய் சாத்தான் இறங்கி என்ன செய்யறான்னு சொல்லி சொன்னால், மனுஷனுடைய காரியத்தை அவன் வஞ்சிக்கிறான். வஞ்சிக்கிறது மட்டுமல்ல, மனுஷனை அங்கே தேவனை விட்டு பிரிக்கும்படியாக அவனை இந்த நாட்களை வஞ்சித்து என்ன காரியம் செய்கிறான்னு சொல்லி சொன்னால், அவர்கள் அங்கே தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியாதபடி அங்கே அவர்களுக்கு ஒரு உருமாப்பான காரியத்தை போடுகிறதை பார்க்கிறோம். சாதாரணமா பாருங்க, ஒரு பிள்ளைகள் இருக்கிறார்கள், பிள்ளைகள் பெத்த தகப்பனுக்கு கீழ்ப்படியவில்லைன்னு சொன்னால் தகப்பனுக்கு பயங்கரமான கோபம். சாதாரணமா பாருங்க, என்ன செய்வார்? உடனே அடிப்பார். அது மட்டுமல்ல, பனிஷ்மெண்ட் கொடுப்பார். நீ அதுல இருந்து உனக்கு அந்த காரியம் இல்லை, இந்த காரியம் இல்லை, அப்படித்தான் இருக்கவன், இப்படித்தான் இருக்கவன் சொல்லி. அப்ப ஆண்டவரா இயேசு கிறிஸ்து பாருங்கள், பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும் ஆதியிலே இந்த ஆதாம் ஏவாளை படைத்த அந்த நாட்களிலே அவர்கள் கீழ்ப்படியா நிமித்தம்
அவர்களை இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை என்ன செய்ய கொடுத்த தண்டனை ஏதோன் தோட்டத்திலே இருந்து அவர்களை வெளியாலே இந்த நாட்களை அனுப்புகிறார். அதாவது ஏதோன் தோட்டம் எதை குறிக்கிறது? தேவனுடைய சமூகத்தை குறிக்கிறதை பார்க்கிறோம். ரொம்ப கவனமாக கேளுங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. தேவனோடு நாங்கள் இடைப்படுகிற இடம்தான் அந்த ஏதோன் தோட்டம். பாடுங்கள் பாடல் கூட இந்த நாட்களில் இருக்குது. ஏதோன் தோட்டு உறவு இந்த நாட்களை வர வேண்டும் ஆண்டவர் என்று சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாரி, இந்த ஏதோன் தோட்டத்தினுடைய காரியத்தை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த இடத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது, தேவனுடைய மகிமை இருந்தது, தேவனுடைய வல்லமை இருந்தது, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள் அந்த ஏதோன் தோட்டத்திலே இருந்ததை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் ஒரு சம்பவத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அந்த ஏதோன் தோட்டத்திலே பாருங்கள், இவர்களை அவன் எப்படி என்ன வழியிலே வஞ்சிக்கலாம் சொல்லி சொல்லி பார்த்தால் என்ன செய்தான்? உடனே அவன் அந்த இடத்துல பார்த்தான் இந்த நாட்களிலே இவர்களுக்கு ஒரே ஒரு காரியம், இந்த நாட்களிலே இவர்கள் தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடாதபடி கீழ்ப்படியாதபடி இவர்களுக்கு அந்த வஞ்சகத்தின் ஆவியை இந்த நாட்களை விடுவோம் என்று சொல்லி அவன் அந்த காரியத்தை செய்தான். அதன் நிமித்தம் ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அதாவது ஆதாமும் ஏவாளும் வஞ்சிக்கப்பட்டார்கள். வேறு ஒருத்தரும் இல்லையே, 2 பேர் தான் நிற்கிறேன். 3ஆவதால் ஆண்டவராகி கர்த்தர் இந்த நாட்களை அங்கே என்ன செய்யறார்? ஏதோன் தோட்டத்தில் திருத்துவ தேவனா இந்த நாட்களை அந்த இடத்துல அவர் உலாவி கொண்டிருக்கிறார். இந்த மனுஷனும் அந்த அந்த வேருக்கு அங்கே கொடுக்கப்பட்ட துணையாளரும் இந்த நாட்கள் துணையாளியும் இந்த நாட்கள் என்ன செய்கிறார்? இருவரும் மூவருமா இந்த நாட்கள் உலாவி கொண்டிருக்கிறதை பார்க்கும். இந்த சந்தர்ப்பத்தை எடுத்து பாருங்க. அழகாக இருந்தது ஏதோன் தோட்டத்திலே காரியங்கள். இவர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடத்திலே கேட்டு இப்படியான காரியங்கள் எல்லாவற்றையும் செய்து ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்து விட்டார். நீ வாப்பா ஆதாமே, நீதான் இந்த மிருகங்களுக்கோ பறவைகளுக்கோ எல்லாத்துக்கும் நீ இந்த பேர்களை வை இந்த நாட்களே, அது உன்னுடைய பொறுப்பு தான். ஏனென்றால் உனக்காகத்தான் நான் இந்த நாட்களில் இந்த காரியத்தை நான் உருவாக்கினேன். உன்னை உருவாக்கி உன் மூலமா இந்த காரியங்கள் செயல்பட வேண்டும் என்பதற்காக உனக்குரிய காரியம் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்தார்? அவனிடத்திலே முழு பொறுப்பையும் கொடுத்தார். இந்த பொறுப்புகள் எல்லாவற்றையும் கொடுக்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்ருவானவன் எல்லாவற்றையும் இந்த நாட்களை கவனித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய காரியம் இந்த நாட்களிலே கவனிப்பான். நமக்கு தேவன் தருகிற அபிஷேகத்தை கவனிப்பான், நமக்கு தேவன் தருகிற வரங்களை கவனிப்பான். ஆனால் பாருங்கள், அந்த வரங்களை கவனிச்சு கொண்டிருந்துட்டு அந்த வரங்கள்ல இருந்து நாங்கள் இந்த நாட்களே விழுத்தப்பட வேண்டுமா இருந்தால் அந்த நாட்கள் என்ன செய்வான்? ஊழியக்காரர்களை பாவம் செய்யும்படியாக தூண்டுவான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏதோ ஒரு வழியில இந்த நாட்களை பாவம் செய்து அவர்கள் இந்த நாட்களில் அங்கே தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகும்படியாக அவன் தந்திரமான காரியங்களை இந்த நாட்களை செய்வான். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் விழுந்தது காரியம் இந்த நாட்களை பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்தவர்கள் பாலியல் இச்சையிலே தான் விழுந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தை விட்டு லந்து போயிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க எந்த இடத்துல பாருங்கள் இந்த நாட்களே, முதலாவது பாருங்கள் இப்படிப்பட்ட காரியங்கள். 2ஆவதாக பண ஆசை. ஆசையில பணத்திலே இந்த நாட்களை விழுந்த நாட்களை என்ன செய்கிறார்கள்? தேவனுடைய சமூகத்தை இந்த நாட்களை விட்டு விலகுறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பொருளாசை தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் எபேசியர்ல சொல்லப்படுது. அப்படியானால் பாருங்கள், இந்த இடத்திலே பாருங்கள், இதே காரியம்தான் இந்த இடத்திலே நடக்கிறது. நடந்தது நிமித்தம் என்ன? கீழ்ப்படியாமையின ஒரு சின்ன தவறு நிமித்தம் ஆண்டவர் அவர்களை வெளியிலே தூக்கி எறிகிறது மட்டுமல்ல, தன்னுடைய மகிமையை இந்த நாட்களை விட்டு பிரித்து அவர்களை இந்த நாட்களே மாம்சத்துக்களே போங்கொண்ட விதமாக தள்ளி விடுகிறதை பார்க்கும். ஏனென்றால் அவர்களுக்குள்ளே மாம்சத்தின் கிரிகள் செயல்படுகிறதை பார்க்கும். அப்ப மாம்சத்தினுடைய கிரிகள் வருமா இருந்தால் பிசாசானவனுக்கு என்ன காரியம்னு சொன்னால் அவனுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். என்னன்னு சொன்னால் அந்த மாம்சத்திலேயே நான் போய் இந்த நாட்களிலே ஆளுகை செய்யலாம் என்று. இந்த அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு ரகசியத்தை நான் சொல்லுகிறேன். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆவியோடு இந்த நாட்களில் ஆவியோடு முன்போடு நடப்பீங்களா இருந்தால் உங்களை பிசாசு டச் பண்ண மாட்டான். சுத்தி கொண்டே திரிபான் ஒளியை டச் பண்ண மாட்டான். இப்ப யோவுக்கு என்ன நடந்தது? யோவுல குறித்து நீங்க யோவு அதிகாரத்தை எடுத்து வாசி பாருங்கள். யோவு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஐயா. அப்படியானால் அவனுக்குள்ள அந்த ஆவிக்குரிய காரியம் யோவு பக்தனுக்குள்ளே இருக்குது. அதான் ஆண்டவரே கூட சாட்சி சொல்லுகிறார். ஏன்னு சொல்லி சொன்னால், யோவுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். தன்னுடைய பிள்ளைகள் பாவம் செய்திருக்கும் என்று சொல்லி ஏதாவது கொண்டாட்டங்களுக்கு போயிட்டு அவர்களுக்கு என்ன செய்வார்னு சொன்னா பலியிடுவார். அவ சுத்திகரிப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அதாவது இன்னும் கொண்டாட்டங்கள் அப்படியான காரியங்களுக்கு போய் வந்த பிறகு அப்படியானால் அதோடைய காரியம் என்ன? கர்த்தருக்கு பயந்து இந்த பிள்ளைகள் எல்லாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும் அதான் என்று சொல்லிய நோக்கத்தில்தான் யோபு இந்த நாட்களை வாழ்ந்து கொண்ட மனுஷன். ஆனால் இதுவரைக்கும் யோபு இந்த நாட்களை கர்த்தரை சந்திக்கவில்லை. ரொம்ப கவனமா பாருங்க. ஆதாம் சந்தித்தார், ஆனால் யோபுவோ சந்திக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமோடு கர்த்தர் ஏதோன் தோட்டத்தில் உலாவினார். ஆனால் யோபுவோடு இந்த நாட்களில் அவர் பேசிக்கொண்டே இருந்தார். அதாவது சத்தமா இந்த நாட்களை பேசிக்கொண்டே இருந்தாருடைய நோவாவோடு பேசினது விதமாக அந்த நாட்களே அப்படியாக சந்திக்கவில்லை. அதனாலதான் பாருங்கள், யோபு இந்த நாட்களை தன்னுடைய பிள்ளைகளை செம்மையாக இந்த நாட்களை வளர்த்தார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆனாலும் பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிற மனுபுத்திரன் அந்த இடத்துல பாருங்கள், இந்த இவன் அதாவது பிசாசானவன் தேவனுடைய சன்னிதானத்திலே போய் இந்த நாட்களை நிக்கிற வழியில சொல்லுகிறார். அதாவது என்னவென்று சொன்னார், என் தாசனாகிய யோபை நீ கவனித்தாயா? சன்மார்க்கனும் உத்தமனும் நீதிமானுமா அந்த நாட்களை இருக்கான்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே
அவன் அதுக்கு பிறகுதான் அந்த நாட்கள் என்ன செய்கிறான், எல்லாவற்றையும் நான் கவனிச்சிருக்கிறேன், ஆனா நீர் ஒரு காரியம் செய்து வச்சுக்கிறீரே, அவனை சூழ்ந்து ஒரு வேலி ஒன்று போட்டு வைத்திருக்கிறீர். அந்த வேலி என்னத்தை குறிக்கிறதுன்னு சொன்னால், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம் ஐயா. அதான் அந்த வேலி. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் உண்மையா தேடுகிற தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய அபிஷேகம் இந்த நாட்களில் எந்த இடத்திலும் எந்த வேளையிலும் மூடிக்கொள்ளும். எந்த சத்துருவும் தொட முடியாதபடி இந்த நாட்களை மூடிக்கொள்ளும் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அப்ப அந்த அபிஷேகத்துக்குள்ளதான் இந்த நாட்களில் ஏதோ தோட்டத்திலே வாழ்ந்த அந்த, அதாவது ஆதாமுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே, அந்த ஆதாம் இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறான்னு சொன்னால், பிசாசுடைய அந்த வஞ்சகத்துக்குள்ளே மாறுகிற வேளையிலே அந்த அபிஷேகம் அங்கே அவனுக்குள்ளே உடைக்கப்படுகிறதை பார்க்கிறோம். உடைக்கப்படுகிற வேளையிலே தேவன் அந்த பிரசன்னத்திலே இருந்து, அபிஷேகத்திலே இருந்து ஆதாமை தள்ளி ஏதோ தோட்டத்துக்கு வெளியான இந்த நாட்களை, அப்படியானால் இந்த நாட்களே அபிஷேகத்திலே இருந்து தூக்கி எறியப்படுகிறதை பார்க்கிறோம். சவுல் ராஜாவுடைய காரியத்தை எடுத்து பாருங்க. சவுல் ராஜாவுடைய காரியத்தை எடுத்து பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்றது பாருங்க, சாமுவேல் புத்தகத்திலே பாருங்கள். எப்படியான்னு சொல்லி சொன்னால், அங்கே ஆண்டவருக்காக அந்த நாட்களை பாருங்கள், பயத்தோடு இருந்த மனுஷன் தான், இல்லை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்படியாக இருந்த வேளையில தேவன் அங்கே சாமுவேல் தீர்க்கதரிசி மூலமாக அபிஷேகம் பண்ணப்பட்டது நிமித்தம் இந்த நாட்களே அவனுக்குள்ள ஒரு பெருமை வந்து விட்டது. அந்த பெருமையை நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், தனக்குன்னு சொல்லி இந்த நாட்களை ஜெய கம்பத்தை இந்த நாட்களை நாட்டி கொண்டு வந்தான். அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், தீர்க்கதரிசி வருவதற்கு முன்பாக, அதாவது ஆசாரியர் செய்ய வேண்டிய காரியத்தை தான் இந்த நாட்களை செய்த வேளையிலே தான் அங்கே கர்த்தராலே விடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனுக்குள்ள இந்த நாட்களை வருகிறது. ஏன்னு சொன்ன அருமையான கர்த்தருடைய கீழ்ப்படிவில்லாத தன்மை. சவுல் செய்த பெரிய காரியம் இல்லை, கீழ்ப்படிவில்லாத தன்மை நிமித்தம் அங்கே கர்த்தரால் விடப்பட்ட ஒரு அசுத்தாவி இந்த நாட்களை வருகிறதை பார்க்கிறோம். அந்த நேரத்திலிருந்து தாவீதுக்குள்ளே என்ன செய்யறான், ஆண்டவருடைய ஆவியானவருடைய கிரிகள் இந்த நாட்களை நடக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இவ்வாறு இதன் நிமித்தம் இந்த நாட்களை என்ன செய்யணும் சொன்னால், சவுல் எரிச்சல் அடைந்து அங்கே தாவீது காணுகிற வழியில தாவீதை கொல்லும்படியாக இந்த நாட்களை அநேக தரம் இந்த நாட்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் நடந்த காரியம், வேறு ஒன்றுமே இல்லை. ஆனா கடைசியாக பாருங்கள் என்ன நடக்குன்னு சொன்னா, பரிதாபமான மரணம். என்னன்னு சொன்னா, மாமிசத்துக்குரிய மரணத்துக்குள்ளே இந்த நாட்களை கடந்து செல்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இதான் காரியம் என்னவென்று சொல்லி சொன்னா, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே சவுலினுடைய வாழ்க்கையிலே பார்க்கிற வேளையிலே கிட்டத்தட்ட இந்த நாட்களிலே அபிஷேகம் பண்ணப்பட்டு அவர் மிஞ்சி போனால் இந்த நாட்களில் ஒரு 10 ஆண்டோ 4 ஆண்டோ இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஆண்டவரோடு இந்த நாட்களை இருந்திருக்கிறோம். மிகுதி 39 ஆண்டுகளும் இந்த நாட்கள் எப்படியாக இருந்தான்னு சொன்னால், மாமிசத்திலே தான் இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டு வந்தார்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதனாலே தான் அவர் கோலியாத்தை மேற்கொள்ள முடியாமல் போய்விட்டது. இன்னும் அநேக யுத்தத்திலே இந்த நாட்களை போய் இந்த நாட்களை தோல்வியடைய வேண்டிய நிலைமைக்குள்ளே இந்த நாட்களை வருகிறதே அங்கே காணக்கூடியதாக இருக்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. முதலாவதாக அறிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்கள். ஆனா பாருங்கள், அவர் அந்த ஆவியாருடைய தன்மை எடுக்கப்பட்டதை இந்த நாட்களை அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் தாவீதை கண்டா இந்த நாட்களை அவருக்கு அங்கு ஒரு பயங்கரமான ஆத்திரம் இந்த நாட்களை வரும். மறுமான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், இங்கே ஏதோன் தோட்டத்தினுடைய உறவை ஆண்டவர் இந்த நாட்களிலே ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் துண்டிச்சு விடுகிறார். அப்ப எப்படி இருந்தார்கள், ஆராதிச்சு கொண்டிருந்தார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்திலே பலியிட்டு கொண்டிருந்தார்கள், இப்படியான காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்பாகத்தான் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே நோவா மூலமா இந்த நாட்களை என்ன பாருங்கள், அது குறிப்பிட்ட காலத்துக்கு பின்பாக நோவாவுடைய காலம் வருகிற வேளையிலே அந்த முன்னிருந்த அந்த அவ்வளவு சந்ததியும் இந்த நாட்களை என்ன செய்யப்படுது, அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த அவர்கள் பாவிச்ச காரியங்கள் மிருகங்களா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, இந்த நாட்களை அழிக்கப்படுகிறதை பார்க்கிறோம். அதுக்கு பின்பாகத்தான் தேவன் இந்த நாட்களை மீதி காரியங்களை உருவாக்குறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, இங்கே சொல்லப்படுகிறது இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்கள் இவர்கள் இந்த நாட்களை எப்படியாக அந்த பழைய முறையின்படி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இந்த நாட்களை என்ன செய்கிறார்கள், பலியிட்டார்கள் சொல்லி பார்க்கிற வேளையிலேயே ஆதி எண்ணாகமத்திலே அதிகாரம் 28, 29 நான் வாசித்த பிரகாரம் இந்த நாட்களை பாருங்கள், எப்படியாக தேவன் அந்த பலியிடும்படியாக சொல்லுகிறார் சொல்லி சொன்னார். 7 ஆட்டுக்குட்டிகள் ஒவ்வொன்றாக 10ல் 1 பங்கை இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்க. அப்படி என்று சொன்னால் பரிபூர்ணமான ஒரு பலியை நீங்கள் செலுத்த வேண்டும். என்ன பலி? மிருகங்களுடைய பலிகளை இந்த நாட்களை செலுத்த வேண்டும். ஆனால் இது பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியமாக இந்த நாட்களில் இருக்குது. பாருங்கள், இந்த முறையை பார்க்கிற வேளையிலே இயேசு கிறிஸ்துவின், அதாவது இயேசு சிலுவையிலே இந்த நாட்களிலே செலுத்திய பலி அங்கே நிறைவேறி விட்டது என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்ப இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை எப்படி சொல்லி சொன்னா பாருங்கள், இந்த அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே இவர்கள் எப்படியாக அந்த நாட்களை இந்த பாவ நிவிர்த்தி செய்யும்படியாக ஒரு வெள்ளாட்டு கடாவை இந்த நாட்களிலே செலுத்துவீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை 30ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அப்ப அந்த வெள்ளாட்டு கடா என்று சொல்லப்படுகிற காரியம் எதை குறிக்கிறது சொன்னால், ஆண்டவர் வாலிப வயதிலே இந்த நாட்கள் என்ன செய்கிறார், அடிக்கப்படுகிறார். இதுதான் புதிய ஏற்பாட்டுக்குரிய காரியம்.
இப்ப பழைய ஏற்பாட்டிலே அந்த வெள்ளாட்டு கடாவை இந்த நாட்களை பலி செலுத்தினார்கள். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இந்த நாட்களிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த வெள்ளாட்டு கடாவை போல அந்த நாட்களே வந்து தன்னைத்தானே இந்த நாட்களை ஒப்புக் கொடுத்தார் என்பதை தான் சொல்லப்படும். அப்ப பாருங்கள், அந்த பலி நிறைவேறி விட்டது. அப்படி என்று சொன்னால், எனவே இனிமேல் இந்த நாட்களிலே கிறிஸ்து இந்த நாட்களிலே என்ன செய்ய வேண்டும்? கிறிஸ்தவ தொழுகை அல்லது வழிபாட்டில் இரத்தம் சிந்துதல் இடம்பெற தேவையில்லை. இனி வந்து நாங்கள் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை தொழுகையிலே. அதாவது ஆராதிக்கிற வேளையிலே எப்படியா ரத்தம் சிந்துற காரியம் இல்லை என்பதை குறித்து சொல்லப்படுது. எபிரேயர்கள் நிருபத்திலே 9ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை எப்படியாக சொல்லுங்கள். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். எபிரேயர் ஆக்கத்திலே பார்க்கிற வேளையிலே, எபிரேயர் 9ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். இந்த 9ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 1 வாசிக்கின்றேன். அன்றியும் முதலாவது உடன்படிக்கையானது ஆராதனைக்கேற்ற முறைக்கும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலம் உடையதா இருந்தது. அப்ப முதலாவது உடன்படிக்கை, அதாவது உடன்படிக்கை, தேவனுடைய உடன்படிக்கை எப்படியாக இருக்கிறதாம், அங்கே ஆராதனைக்கேற்ற முறைமைகளும் பூமிக்குரிய பரிசுத்த ஸ்தலவுமாக நாட்கள் இருந்தாமன்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். இதான் நடந்த காரியம் வரும் எனக்கு. அப்ப ஆராதனைக்குரிய காரியங்கள் அந்த இடத்துல இருக்கிறதே இங்க வர்ஷிப்பை குறித்து நாட்களை சொல்லப்படுது. ஏனெனில் ஒரு கூடாரம் உண்டாயிருந்தது. அதில் அதாவது முந்தின பாகத்திலே குத்துவிளக்கு, மேசை, தேவ சமூக தப்பங்களும் இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம் எனப்படும். 2ஆம் திரைக்கு உள்ளே மகா பரிசுத்த ஸ்தலம் எனப்பட்ட கூடாரம் இருந்தது. அதிலே பொன் தகட்டினால செய்யப்பட்ட தூப கலசம் முழுவதும் பொற்றகடுகள் அதாவது பொருத்தப்பட்டிருந்த உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருந்தது. பொற்பாத்திரமும் ஆரோனுடைய துளித்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலைகளும் இருந்தன. அதற்கு மேலே மகிமை உள்ள கேருவின்கள் வைக்கப்பட்டிருந்தன. கிருபாசனத்தை நிழலிட்டிருந்த இவைகளை குறித்து விவரமாக பேச அங்கே எப்படியாக இருக்குன்னு சொன்னால், இவைகள் இவ்விதமாக ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்த ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளை இந்த நாட்களில் நிறைவேற்றும்படிக்கு முதலாம் கூடாரத்துக்குள்ளே நித்தமும் இந்த நாட்களை பிரவேசிப்பார். அதை நான் கடந்த முறையில சொல்லியிருந்தேன். முதலாவது கூடாரத்துக்குள்ளே அவர் என்ன செய்வார்களாம்? நித்தமும் பிரவாசிப்பார். 2வது கூடாரத்துக்கு செய்ய மாட்டார். அதான் முக்கியமான காரியம். அது எதை குறிக்கிறோம்னா, வெளிப்பிரகாரத்துக்குள்ளே தான் போவார்கள் இல்லையே. இங்க முதல்ல சொல்லப்பட்ட பிரகாரம் அந்த உள்பிரகாரத்துக்குள்ளே, அதாவது உடன்படிக்கை பெட்டி இருக்கிற அந்த இடத்துக்குள்ளே இந்த நாட்களை என்ன செய்ய மாட்டார்கள்? அவள் அந்த இடத்திலே போக முடியாது. ஏன்னு சொல்லிச்சுன்னா, அது வந்து பரிசுத்த இடம், தேவனுடைய பரிசுத்த பிரசன்னம் தங்குகிற இடமாக அந்த நாட்களை இருக்கிறத அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த இடத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு என்ன வேண்டும்? பரிசுத்தம் வேண்டும் என்பதைத்தான் இந்த நாட்களை சொல்லப்படுது. பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பார்க்கிற வேளையிலே அங்கே எப்படி என்று சொன்னால், 2ஆம் கூடாரத்தில் பிரதான ஆசாரியர் வருஷத்திற்கு ஒரு தரம் தான் இந்த நாட்களிலே எப்படி பிரவேசிப்பார்? இரத்தத்தோடு பிரவேசித்து அந்த இரத்தத்தை இந்த நாட்களை தனக்காகவும் ஜனங்களுக்காகவும் தப்பிதவங்களுக்காகவும் செலுத்துவார். இதுதான் 2வது. இப்ப வந்து அந்த 2வது கூடாரம் இந்த நாட்களிலே நமக்கு இல்லை ஐயா. நம்ம கவனமாக்கிறோம். ஏன்னு சொல்லி சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்றைக்கு கல்வாரியில அடிக்கப்பட்டு சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை விடுகிற வேளையில் திரைச்சியில கிழிக்கப்பட்டதோ, நாங்கள் இன்றைக்கு தைரியமாக கிருபாசன தண்டையிலே செல்ல முடியும். அப்படி ஆனால் அந்த 2வது இடத்துக்கு நாங்கள் தைரியமாக போகலாம். என்ன பாவங்களோ எப்படியான காரியங்கள் இருந்தாலும் நாங்கள் போகலாம். ஏன்னு சொல்லி சொன்னால், அங்க இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் அந்த இடத்துல நிற்கும். அப்ப அந்த இடத்துல பிதாவானவர் வந்து இந்த நாட்களே இவரை தண்டிக்க வேண்டும் சொல்லி சொன்னால், உடனே ஆண்டவர் சொல்வார், இவனுக்காக தான் அப்பா பிதாவை நான் ரத்தம் சிந்தினான், அதனாலே மன்னிச்சு விடுங்கன்னு சொன்னா, உடனே ஆண்டவர் பிதாவாகிய தேவன் சரி என்று சொல்லிவிட்டு போயிடுவார். அப்ப என்னன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவ ரத்தம் எனக்கும் உங்களுக்கு முன்னால் நிக்குது என்பதை முதலாக அறிந்திருக்க வேண்டும். 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துடைய ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நீக்கி சுத்திகரிக்கும். அப்படியானால் அந்த ரத்தம் இந்த நாட்களை நமக்கு முன்பாக இந்த நாட்களை இருக்க பாருங்கள். அந்த கூடாரத்தை குறித்து சொல்லப்படுகிறது, இக்காலத்திற்கு உதவுகிற ஒப்பனையா இருக்கிற அதற்கேற்றபடி செலுத்தப்பட்டு வருகிற காணிக்கைகளும் பலிகளும் ஆராதனை செய்வருடைய மனச்சாட்சியை இந்த நாட்களிலே பூர்ணப்படுத்த கூடாதவைகள் ஆகும். இவைகள் அங்கே சீர்திருத்தல் உண்டாகும் காலம் வரைக்கும் நாடோறும் கட்டளையிட்ட போஜன பானங்களும் பலவிதமான ஸ்நானங்களும் சரீரத்துக்கு ஏற்ற சடங்குகளுமே அல்லாமல் வேறு அல்ல என்பதை அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிற மாதிரி கர்த்தருடைய பிள்ளை. எப்படி என்று சொல்லி சொன்னால், இப்படியாக இந்த இடத்துல சொல்ல பாருங்கள். இந்த 18வது வசனத்திலே வாசிக்கிறேன். இங்கே சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அந்த முதலாவது உடன்படிக்கை ரத்தம் இல்லாமல் பிரதிஷ்டை பண்ணப்படவில்லை. அப்ப முதலாவது உடன்படிக்கை எப்படியா இருந்து ரத்தம் இல்லாதபடி அந்த காரியம் செய்யவில்லை.
ஆனால் ஏற்கனவே என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பலியானது நிமித்தம் அங்கே நீ இந்த நாட்களே மறுபடியுமா இந்த பலியை செய்யவோ, மறுபடியுமா இந்த பலியை செலுத்தவோ அந்த நாட்களே நாங்கள் தேவையில்லை. ஏனென்றால் எல்லாவற்றையும் ஆண்டவர் சொன்னார். இந்த நாட்களை பாருங்கள், சிலுவையில தொங்குகிற வழியிலே எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து இந்த நாட்களிலே ஜீவனை விட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படின்னு சொன்னால், கிறிஸ்து ராப்போஜனத்திலே அங்கே எப்படியா சொல்லப்படுகிறது, அங்கே பரிசுத்த பந்தியிலே மூலமாய் புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கிறிஸ்துவின் என்றென்றைக்கும் உள்ள ஒரே பலியாகவும் அங்கே நினைவு கூறும்படி அங்கே செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே எப்படியாக அதாவது இதை என்னுடைய வருகை நினைவாக செய்யுங்கள், இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கையின் இரத்தமாக அந்த நாட்களை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி இந்த நாட்களை அந்த இடத்திலே காரியங்களை செயல்படுகிறதை பார்க்கிறோம். இப்ப தொடர்ச்சியாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுக்கு ஸ்தோத்திரம், அந்த தேவனுக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டிருக்க வேண்டும் என்று இந்த நாட்களில் அதற்கு இந்த நாட்களை அறிவுறுத்தப்படுகிறது. அது எப்படி என்று சொன்னால், அவருடைய நாமத்தை அறிக்கையிடும் அங்கே உதடுகளின் கனிகளாகிய ஸ்தோத்திர பலி என்னும் இந்த நாட்களே கனிகள் மூலமாய் இந்த நாட்களே இப்படியாக இந்த நாட்களே செய்யப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு சகோதர சரிகளே, அப்ப பாருங்கள், உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் மூலமாய் இந்த நாட்களே அங்கே நாங்கள் தேவனுக்கு மகிமையை செலுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். எபிரேயர்கள் நிருபம் 13ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 15வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்பொழுதும் தேவனுக்கு அங்கே செலுத்தக்கூடும். யார் மூலமாய்? ஆண்டவர் மூலமாய். என்னடா பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு ஜெபம் எடுக்கிற வேளையிலே எப்படி எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே என்று சொல்லித்தான் ஜெபத்தை முடிக்கிறோம். தான் அந்த காரியம். எப்படியா ஜெபம் எடுக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. அப்படி என்றால் ஆண்டவராய ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் பிதாவுடைய சன்னிதானத்திலே நம்முடைய ஜெபங்கள் இந்த நாட்களிலே கேட்கப்படுகிறதை ஒழிய மற்றும்படி இந்த நாட்களிலே நம்முடைய ஜெபங்கள் அங்கே பிதாவிடத்தில் டைரக்டா போக முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மூலமாய்த்தான் அந்த ஜெபங்கள் அங்கே பாஸ் பண்ணப்படுகிறது, அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஏன்னு சொன்னா, அதனாலதான் இன்றைக்கு நாங்கள் எதை கேட்கிறோமோ அவருடைய நாமத்தினாலே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினால் எதை கேட்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசிக்கிற வேளையிலே அதை தேவன் இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே வாய்க்க பண்ணி தருகிறார் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அப்ப மேலும் ஆராதனையிலே நமது சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாக ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அப்ப ஆராதனையின் மூலமா இந்த நாட்களை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே அங்கே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய சரீரங்கள், அதைத்தான் ரோமர்கள் நிறுவனம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க சகோதரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்த தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. இப்ப ஆராதனை வர்ஷிப் என்று சொல்லுகிற காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அந்த வர்ஷிப்பை செய்ய வேண்டும் என்று சொல்லி சொன்னால், அங்கே தேவனுக்கு பிரியமாக ஜீவ பலியாக அந்த நாட்களை இருக்க வேண்டுமா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப பாருங்கள், அங்கே எப்படி என்று சொல்லி சொன்னது ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுவது, திஸ் இஸ் யுவர் ஸ்பிரிச்சுவல் ஆக்ட் ஆஃப் வர்ஷிப் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படி என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் செய்யப்படுகிற காரியம் இதுதான் அந்த உண்மையான ஆவிக்குரிய ஆராதனை என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்கள், தமிழ் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இதுவே புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அங்கே ஆங்கில வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது ஒரு ஆவிக்குரிய ஆராதனை. அப்ப இதைத்தான் சொல்ல, ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களே பார்க்க வேண்டும். அப்ப இங்கே தமிழ்ல ஏன் புத்தியுள்ள ஆராதனை சொல்லப்படுகிறது சொன்னால், நமக்கு ஒரு தெளிந்த புத்தி இந்த நாட்களிலே இருக்க வேண்டும், எப்படியாக ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு எந்த இடத்துலயும் வந்து கண்டவாட்டுக்கு எந்த மாதிரி நாங்கள் ஆராய்ச்சிட்டு போக முடியாது. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி ஆராதிக்க வேண்டுமா இருந்தால் அதற்கு ஒரு காரியம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சும்மா வந்து இந்த நாட்களை 4 பாட்டை படிச்ச காரியங்களை செய்துட்டு போறது அப்படி அல்ல. ஆராதனையில ஒரு 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 இது இருக்க வேண்டும். என்னன்னு சொல்லி சொன்னால், ஒரு அபிஷேகம் இருக்க வேண்டும். அருமையான கர்த்தர், அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். 2வதாக அந்த நாட்களை பார்ப்போமா இருந்தால், தேவனை துதித்தல் கிறிஸ்தவ வழிபாட்டுக்கு அவசியம் ஒன்றாகும். இஸ்ரவேலர் தேவனை இந்த நாட்களிலே தொழுது கொள்ளும் போதெல்லாம், துதிக்கும் போதெல்லாம் முக்கியமாக அதாவது அம்சமாக அந்த நாட்களில் இருந்தது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. சங்கீதம் 100வது அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வழியிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு, திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே, சங்கீத புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லுகிறது.
நாங்கள் சங்கீத புஸ்தகத்துக்கு எடுத்து சங்கீத 100வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை எடுக்கிற வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறது. 4வது வசனம் சொல்லுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப பாருங்க, என்டர் ஹிஸ் கேட் தேங்க்ஸ் கிவிங். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப நம்முடைய இருதயம் இந்த நாட்களில் நன்றி உள்ள இருதயமாக நன்றியாலே இந்த நாட்களில் நிறைந்திருக்க வேண்டும். அதைத்தான் சொல்லப்படுகிறது, அவர் வாசல்களில் துதியோடும், நன்றி உள்ளவர்களாய் அவருடைய வாசல் துதியோடும் அவர் பிரகாரங்களிலே புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதியுங்கள். ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருடைய உண்மை தலைமுறைக்கும் தலைமுறைக்கும் உள்ளது என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் நாங்கள் அவர் ஜனமும் அவருடைய மேய்ச்சல் ஆடுகளமா இருக்கிறோம். அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நம்முடைய மேய்ப்பனுக்கு ஒரு கனத்தை கொடுக்க வேண்டும். நம்முடைய மேய்ப்பனுக்கு ஒரு மரியாதையை கொடுக்க வேண்டும். நம்முடைய மேய்ப்பனை இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே பாருங்கள், வேதம் சொல்லுகிறது, என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் ஏன் சொன்னார் என்று சொல்லி சொன்னால், ஆண்டுடைய சத்தத்திற்கு அந்த ஆடுகள் இந்த நாட்களிலே, ஆண்டுடைய பிள்ளைகள் இந்த நாட்களில் செவி கொடுப்பார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை கீழ்ப்படிவார்கள், செவி கொடுப்பார்கள் என்று தான் கொடுத்த இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இங்கே சங்கீதம் 106ஆம் அதிகாரத்திலே 1வது வசனத்திலே இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியா சொல்லுகிறோம். திருப்பிக் கொள்வோம் சங்கீதம் 106வது அதிகாரத்துக்கு. அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லுகிற காரியத்தை பார்ப்போம். 1வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிறது கர்த்தரை துதியுங்க. அப்ப தாவீதுடைய காரியத்தை எடுத்து பாருங்கள். அவர் சொல்லுகிறார், கர்த்தரை துதியுங்கள், அவர் எப்படிப்பட்டவர்? அவர் நல்லவர் அப்பா. அது மட்டுமல்ல, அவருடைய கிருபை இந்த நாட்களிலே என்றும் உள்ளது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமோ அதை விட மேலாக இருக்கிறதாம் அவருடைய கிருபை. அப்படியானால் அந்த கிருபை பொருந்தின தேவனை இந்த நாட்களை துதிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப பாருங்கள், இங்கே வேதம் இப்படியாக இந்த சங்கீத புஸ்தகத்தில் இந்த நாட்களே அநேக காரியங்கள் இந்த நாட்களில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், சங்கீதம் 111ஆம் அதிகாரம் சொல்லப்படுகிறது, அல்லேலூயா, 1வது வசனம், செம்மையானவர்களுடைய சங்கத்திலே சபையிலும் கர்த்தரை முழு இருதயத்தோடும் துதிப்பேன். அப்ப பாருங்கள், முழு இருதயத்தோடு, ஹோல் ஹார்ட். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சும்மா வந்து ஆராதிச்சுட்டு போறதல்ல, முழு இருதயத்தோடும், அதாவது உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து, அதாவது எங்களுடைய உள்ளான இருதயத்தில இருந்து நாட்கள் அந்த துதி வர வேணும். அருமையான கர்த்தருடைய worship, சும்மா worship பண்றது இல்லை. அப்படியாக அந்த நாட்கள், ஏனென்றால் கர்த்தரின் செய்கைகள், வேதம் சொல்கிறது பாருங்கள், கர்த்தரின் செய்கைகளையும் அவர் பெரியவை செய்கைகள் பெரியவைகளும் அவைகள் இந்த நாட்களை பிரியப்பட எல்லாரிடம் அங்கே ஆராயப்படத்தக்கதுமா இந்த நாட்களை இருக்கிறது என்று சொல்லி இந்த நாட்களை ஆராதிக்கிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்படியானால் பாருங்கள், அங்கே தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய காரியத்தை குறித்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? முழு இருதயத்தோடு இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதை தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், அப்படி என்று சொல்லி சொன்னா பாருங்கள், இங்கே வேதம் சொல்ற சங்கீதம் 113, அல்லேலூயா, கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் கட்டாயம் என்ன செய்ய வேண்டும்? அவரை துதிக்க வேண்டும் என்பதை தான் இந்த நாட்கள். ஏனென்றால் அங்கே வேதம் சொல்லுகிறது, சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் அவருடைய நாமத்தை, கர்த்தருடைய நாமத்தை துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகள் மேலும் உயர்ந்தவரும் அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, அப்படியானால் அந்த ஜீவனுள்ள தேவனை இந்த நாட்களிலே துதிக்கும்படியாக இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறது. பாருங்கள், ஆதி திருச்சபையிலே தொழுகையிலே இந்த நாட்களை துதித்தல் இந்த நாட்களை இடம்பெற்றது என்பதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எப்படியாக அந்த ஆதி திருச்சபையிலே இந்த நாட்களை தொழுகையிலே ஆண்டவருடைய காரியம் இடப்பட்டதாம் என்று சொல்லி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே இந்த நாட்களை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள், 46வது வசனத்திலே 46வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய், பாருங்கள் கவனமா பாருங்கள், அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடு கபடமில்லாத இதயத்தோடு இந்த நாட்களை போஜனம் பண்ணி தேவனை துதித்து ஜனங்கள் எல்லா இடத்திலும் தயவு பெற்றவர்களாய் இருந்தால் ரட்சிக்கப்படுகிறவர்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டார் என்று சொல்லி சொல்லப்படுது. அப்போ பாருங்கள், இன்றைக்கு என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், தேவனை அங்கே ஒருமன
புறப்பட்டு இந்த நாட்களை நாங்கள் துதிக்கிற வேளையிலேயே அந்த இடத்திலே பாருங்கள், தேவ ஜனங்களை இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களை விடுதலை செய்கிறார். அப்படி இந்த விடுதலை செய்கிற வேளையில் அந்த ஜனங்கள் ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அவர்கள் ரட்சிக்கப்படுகிற வேளையிலே அவர்கள் அங்கே சபையிலே வந்து இந்த நாட்களிலே சேர்ந்து கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தரை துதிக்கிற வேளையிலே தான் இப்ப சுவிசேஷம் சொல்லுகிறது வேற விஷயம். சத்தியத்தை அறிய வேண்டும் இல்லைன்னு நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த துதிக்கிற வேளையிலே அவர்களுக்கு கட்டுகள் உடையும், நுகங்கள் உடையும். அப்பொழுது நாட்களிலே மெய்யான ஜீவனுள்ள தேவனுடைய வல்லமையை மகிமையும் இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே அறிந்து கொள்வார்கள் என்பதை தான் இங்கே இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்கள், இங்கே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய காரியத்தை ஆண்டவர் செய்த காரியத்தை குறித்து இந்த நாட்களே சொல்லப்படுகிற வேளையிலே அநேக காரியங்கள் இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், இங்கே இந்த இடத்திலே பாருங்கள், அங்கே பவுலும் சீலாவுடைய காரியத்தை பார்க்கிற வேளையிலே 16ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே 25வது வசனம் சொல்லுகிறது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். இப்ப பாருங்கள், முதலாவது சின்ன குட்டி ஜெபத்தை போட்டாங்க. அதுக்கு பிறகு தேவனை துதித்து பாடுகள். காவலிலே வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரம் அசையும்படியாக பூமி மிகவும் வந்த உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க யாரா இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்லுகிற காரியம், உன்னுடைய குடும்பத்துல பிரச்சனை இருக்கா, உனக்குள்ள பிரச்சனை இருக்கா, அந்த பிரச்சனை தீர வேணுமா இருந்தால் நீ செய்ய வேண்டிய காரியம் ஆண்டோட துதி. நீ துதிக்கிற வேளையிலே காதோஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம் இந்த நாட்களிலே உன்னுடைய பிரச்சனைகளை அதிர பண்ணுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன்னுடைய பிரச்சனைகளை இந்த நாட்களை அதிர பண்ணும். பிள்ளைகளுடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, குடும்ப பிரச்சனையா இருந்தாலும், சகோதரருடைய பிரச்சனையா இருந்தாலும் சரி, அல்ல வேலை செய்யற இடத்துல உனக்கு எகெயின்ஸ்டா இந்த நாட்களை யாரா வருகிறவளா இருந்தாலும் சரி, அல்ல உன்னை பண பிரச்சனையா இருந்தாலும் சரி, வீட்டு பிரச்சனை, வேலை பிரச்சனையா இருந்தாலும் சரி, எந்த காரியமா இருந்தாலும் நீ முதலாவது துதிப்பாயா இருந்தால் கட்டுக்களை அவிழ்த்து நுகங்களை உடைச்சு கர்த்தர் இந்த நாட்களிலே வெற்றியை தருவார் என்பதை தான் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய ரோமருக்கு நிறுவத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 15வது அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுவோம். திருப்பிக் கொள்ளுங்க என்னோடு கூட. ரோமர் 15ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன் பாருங்கள். 15ஆம் அதிகாரத்திலே அங்கே 10வது வசனத்திலே வாசியுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், அதாவது மேலும் புறஜாதிகளே அவருடைய ஜனங்களோடு கூட இந்த நாட்களிலே களி கூறுங்கள் என்கிறார். மேலும் புறஜாதிகளே எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், அதே ஜனங்களே எல்லாரும் அவரை புகழுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கு எழும்புகிறவருமாய் இருக்கிற ஒருவர் தோன்றுவார், அவரிடத்திலே புறஜாதியார் நம்பிக்கை வைப்பார்கள் என்று ஏசாயா சொல்லி இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய ஜனங்களாகிய இஸ்ரவேல் ஜனங்கள் இன்று வரைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம்பவில்லை. இன்றைக்கு கொஞ்சம் பேர் நம்பி இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைய பாருங்கள், அப்படியானா இன்றைய பாருங்கள், ஆண்டவரையே, அதாவது ஆதியிலிருந்து அறியாமல் இருந்த புறஜாதிகள் விக்கிரகங்களை மரங்களை தொழுது கொண்டு, மரங்களை சுத்தி தொழுது கொண்டு, கல்லுகளை சுத்தி தொழுது கொண்டு இந்த நாட்களை விக்கிரகங்களை ஆராதனை செய்து நாட்களை விக்கிரகங்களை படைத்து இப்படியாக வெளிப்பட்ட அந்த புறஜாதிகள் இன்றைக்கு ஆண்டவரை தொழுது கொண்டு சந்தோஷமாய் அவரை துதித்துக் கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏன்னு சொல்லி சொன்னா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மேலும் புறஜாதிகள் எல்லாரும் கர்த்தரை துதியுங்கள், ஜனங்களே அவரை புகழுங்கள். ஏன்னு சொன்னால் அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், புறஜாதியராலும் இந்த நாட்களை இரக்கத்தை பெற்றது நிமித்தம் மகிமைப்படுகிறார் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லப்படும். ஏனென்று சொன்னால் புறஜாதிகளை ஆளும்படியாக கர்த்தர் இந்த நாட்களை செயல்பட்டார் என்பதை தான் இங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தர், ஏனென்றால் மேலும் ஈசாயின் பேரும் புறஜாதியாரை ஆளும்படிக்கும் எழும்புகிறவராகிய ஒருவர் தோன்றுவார், அவர்தான் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். வேறு ஒருவரும் இல்லை. அவர்தான் கர்த்தர், அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் மத்தேயு சுவிசேஷத்தில் இந்த நாட்களை நிறைவேறுவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய, இன்றைக்கு பாருங்க, ஒரு சில தேசங்கள்ல இந்த நாட்களிலே கிறிஸ்தவர்களை எதிர்க்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்து ஆண்டவரே இந்த நாட்களே வந்தது உன்னை போல புறஜாதியாக்களுக்கு தான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனாலதான் பாருங்களேன், அப்படிப்பட்டவரை இந்த நாட்களை எதிர்க்கிறேன்னு சொல்லி என்ன காரியம்? உனக்கு ஜீவன் தந்த உன்னை விடுவிக்கும்படியாக, உன்னை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும்படியாக, தன்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே உன்னை பிரவேசிக்கும்படியாக, வாசல்களை ஏற்படுத்தும்படியாக இந்த நாட்களை அவர் இந்த நாட்களை இந்த பூமிக்கு வந்தாரே ஒழிய வேறு ஒரு காரியத்துக்காக வரவில்லை. அவர் தன்னுடைய ஜனத்துக்காக வந்திருந்தா அந்த நாட்களை இஸ்ரவேலோட கதை முடிஞ்சிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்,
ஏதோ வழியில அந்த ஜனங்களை ரட்சிக்க பண்ணி இந்த நாட்களை காரியத்தை முடிச்சிருக்கிறார். அப்படி அல்ல. ஆண்டவர் சொல்லுகிறார் நாட்களே எல்லா ஜனங்களும் பாசைக்காரர்கள் அங்கு ரட்சிக்கப்பட வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதாவது நாட்களை பாருங்கள், எந்த ஜனங்களா இருந்தாலும், கருப்பரா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கட்டையா இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி ரட்சிக்கப்படணும். பாருங்கள், ஆபிரகாமை ஏன் தெரிந்து கொண்டார்? விக்கிரகாராதனைக்காரனா இருந்த ஆபிரகாமை இந்த நாட்களிலே தேவன் அழைத்தார் ஐயா. ஒருவரையும் அழைக்கவில்லை. ஏன் ஆண்டவர் இந்த நாட்களை பாருங்கள், இந்த நாட்களே அதாவது விக்கிரகம் செய்யாதபடி இந்த நாட்களில் இருந்த ஒரு ஜூதரை இந்த நாட்களை அழைத்திருக்கலாமே. பாருங்கள், அப்படி அல்ல. ஆபிரகாமை இந்த நாட்களை தேவன் அழைத்ததன் நோக்கம் என்ன? விக்கிரகத்துக்கு பின்னாலே இந்த நாட்களிலே பாருங்கள், கல்தேயர்களே இருந்த ஆபிரகாமை இந்த நாட்களை அழைத்து வந்து வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். அருமையான கர்த்தருடைய அப்ப வாக்குத்தத்தத்தை கொடுத்த தேவன் அப்படி ஆபிரகாமை விடவில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றி இந்த நாட்களை நடத்துகிறதையும் அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அதுதான் ஆண்டவருடைய அழகு என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு சோதரி. இப்ப இந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே கர்த்தரை இந்த நாட்களிலே துதிக்க வேண்டும் என்பதைத்தான் அங்கே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப ஆண்டவரை இந்த நாட்களை நாங்கள் துதிக்கிற வேளையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அங்கே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அவருடைய நாமம் இந்த நாட்களில் உயர்த்தப்படுகிறது மட்டுமல்ல, நம்முடைய கட்டுக்கள் இந்த நாட்களிலே அவளும் நம்முடைய நுகங்கள் எல்லாம் இந்த நாட்களில் உடைக்கப்படும். நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்துக்குள்ளே ஒரு விடுதலை இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இந்த நாட்களை பார்க்கிற மாதிரியான கர்த்தருடைய பிள்ளைகள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இந்த நாட்களிலே தேவனை இந்த நாட்களிலே துதிக்கும் ஒவ்வொரு முக்கிய முறையை இந்த நாட்களை சங்கீதக்காரன் படியாக எழுதப்பட்டிருக்கிறது. ஞான பாட்டினாலும் ஆவிக்குரிய பாடல்களாலும் பாடி இந்த நாட்களிலே அங்கே பழைய ஏற்பாட்டிலே இந்த நாட்களே கர்த்தரை துதித்து பாடினார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். 1 நாளாகவும் 16ஆம் அதிகாரத்தில் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறது. திருப்பிக் கொள்ளும், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 நாளாகம புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை இப்படியாக சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். 1 நாளாகவும் 16வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் நான் வாசிக்கின்றேன். 16வது அதிகாரத்திலே 23வது வசனம் சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், 23வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். அப்ப தேவனை பாடி இந்த நாட்களே நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமா அறிவிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளே அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். ஏனென்றால் கர்த்தர் பெரியவரும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் அங்கே பயப்படத்தக்கவராம் நாட்களே அவரே. சகல ஜனங்களுடைய தேவர்களும் விக்கிரகங்களே, கர்த்தரோ வானங்களை உண்டாக்கினார். மகிமையும் கனமும் அங்கே அவர் சமூகத்திலே இருக்கிறது. வல்லமை மாட்சியும் அவர் ஸ்தலத்திலே இந்த நாட்களே இருக்கிறது என்பதைத்தான் இந்த வேத வார்த்தை இந்த நாட்களை சொல்லுகிறதை பார்க்கணும். அப்படியானால் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவரை எப்படியாக இந்த நாட்களை துதிக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சங்கீத புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் கர்த்தருடைய சமூகத்தை இந்த நாட்களே எப்படியாக இந்த நாட்களை அவரை துதிக்க வேண்டும் என்பதை குறித்து சங்கீதக்காரன் இந்த நாட்களே எப்படியாக எழுதி வைத்திருக்கிறான்னு சொன்னா, சங்கீதம் 95வது அதிகாரத்துக்குள்ளே இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே வேதம் சொல்லுகிறது, நான் வாசிக்கிறேன் பாருங்கள். சங்கீதம் 95வது அதிகாரத்திலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், கர்த்தரை கம்பீரமாய் பாடி, 1வது வசனம், நம்முடைய ரட்சணிய கண்மலையை கீர்த்தனம் பண்ண கடவும் பாருங்கள். துதித்தலுடன் அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களினால் அவரை இந்த நாட்களை ஆர்ப்பரிக்க கடவோம். கர்த்தர் மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகா ராஜாவுமாய் இந்த நாட்களிலே இருக்கிறார் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதம் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது பழைய ஏற்பாட்டிலே நடக்கிற காரியங்கள். இப்ப வேதம் சொல்லுகிறது பாருங்கள், இயேசு கிறிஸ்து பிறந்த போது நாட்களை வானதூதர்கள் சேனைகள் இந்த நாட்களை திரளாய் வந்து இந்த நாட்களை என்ன செய்தார்களாம்? அவரை பாடி துதித்தார்களாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 13, 13, 14 இந்த நாட்களை வாசிக்கிறோம். அப்ப புதிய ஏற்பாட்டு திருச்சபைகளுக்கு இந்த நாட்களை திருச்சபையும் இந்த நாட்களே ஒரு பாடல் பாடும் அங்கே சமுதாயம் இருந்தது என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவதை பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அது எப்படியாக இந்த நாட்களை இருந்தது என்பதை குறித்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். என்னோடு கூட 1 கொரிந்தியர் புஸ்தகத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். இந்த 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே 14ஆம் அதிகாரத்திலே 15வது வசனம் இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், நான் வாசிக்கிறேன் சொல்லப்படுகிறது பாருங்கள். இப்படி இருக்க செய்ய வேண்டியது என்னவென்றால், நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். பவுலடிகள் சொல்லுகிறார், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதைத்தான் நாங்கள் இந்த நாட்களை அறிந்திருக்க வேண்டும்.
நாங்கள் ஆவியோடு தேவனிடத்திலே விண்ணப்பம் பண்ண வேண்டும். ஆவியோடு இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும். கருத்தோடு இந்த நாட்களை ஆராதிக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இதை சொல்லப்படுகிறது என்று சொல்லி சொன்னால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடிகள் எப்படியாக அந்த நாட்களே அங்கே அதை இப்படியாக ஆண்டவர் இந்த நாட்களை ஆராதித்தார் என்பதைத்தான் தெளிவாக இந்த இடத்திலே பாருங்கள். கொரிந்து சபைக்கு இந்த நாட்களே வெளிப்படுத்தி இப்படியாக நீங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு இந்த நாட்களை கற்றுக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை, கொலோசியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களை பாருங்கள். எபேசியர் புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே இங்கே வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 5:19 சொல்லப்படுகிறது. எப்படி என்று சொல்லி சொன்னால், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே சொல்லப்படுகிற காரியம், அதாவது சங்கீதங்கள்னாலும் கீர்த்தனங்கள்னாலும் ஞான பாட்டுகள்னாலும் ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி என்று சொல்லப்படுவதை பார்க்கிறோம். எபேசு சபைக்கு எழுதுகிற வேளையிலே அங்கே எப்படியாக எழுதுகிறான்னு சொன்னால், சங்கீதத்தினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டினாலும் இந்த நாட்களை ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லி கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடி இந்த நாட்களை கீர்த்தனம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களை வேதத்திலே இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், எப்படியாக அவரை ஆராதிக்க வேண்டும், எப்படியாக அவருடைய நாமத்தை தொழுது கொள்ள வேண்டும் என்பதைத்தான் அங்கே இந்த நாட்களே புதிய ஏற்பாட்டு காலத்திலே இந்த நாட்களை அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே அவர்கள் எப்படியாக இந்த நாட்களே செய்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே 16வது வசனத்திலே வேதம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். அங்கே கிறிஸ்துவின் வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாக வாசமாய் இருப்பதாக சங்கீதங்களினாலும் கீர்த்தனங்களினாலும் ஞான பாட்டுகள் ஒருவருக்கொருவர் போதித்து புத்தி சொல்லிக் கொண்டு உங்கள் இருதயத்திலே கர்த்தரை பாடிக்கொண்டு. அவர் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப தேவனை எப்படியாக தொழுக கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய நாமத்தை எப்படியாக மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து இந்த நாட்களே பாருங்கள். இங்கே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே நமக்கு இந்த நாட்களே தெளிவாக இந்த நாட்களே கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், இதை குறித்து தான் பவுலடிகள் என்ன செய்கிறார்கள் சொல்லி சொன்னால், அங்கே சபைகளுக்கு இந்த நாட்களே, அதாவது எபேசு சபையா இருந்தாலும் சரி, கொரிந்து சபையா இருந்தாலும் சரி, நீங்கள் இப்படியாக ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த நாட்களை வந்து ஆராதிக்க வேண்டும் என்பதைத்தான் குறித்து இந்த நாட்களே அங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள் இந்த நாட்களை. அது மட்டுமல்ல, அந்த நாட்களை பாருங்கள், அங்கே ஆண்டவரை ஆராதிக்கிறது மட்டுமல்ல, பாருங்கள் அங்கே மற்றவர்களுக்காக அந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும் என்பதையும் அங்கே சொல்லப்படுவதை பார்க்க. இப்ப யாக்கோபு சொல்லுகிறார் இந்த நாட்களை எப்படி என்று சொன்னால், உங்களை ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவான், ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் என்ன செய்ய கடவான், சங்கீதம் பாட கடவான் என்று சொல்லப்படுது. அப்ப சங்கீதத்தினாலே ஆண்டவரை இந்த நாட்களை என்ன செய்ய வேண்டும், பாடி உயர்த்த வேண்டும், அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய பிரசாபத்தை இந்த நாட்களை பார்க்க வேண்டும். அப்ப பாருங்கள், புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்தவர்கள் இந்த நாட்களே பாடல்கள் அங்கே, அதாவது எப்படி என்று சொல்லி சொன்னால், மனதறிந்து இந்த நாட்களே பாடப்பட்டது, மக்களுக்கு இந்த நாட்களே தெரிந்த மொழியிலே இந்த நாட்களே பாடினார்கள், அல்லது அவர்கள் இந்த நாட்களே ஆவியினாலே இந்த நாட்களே அந்நிய பாசையிலே இந்த நாட்களே பாடினார்கள் என்பதை குறித்து இந்த நாட்கள் சொல்லப்படும். உண்மையிலே அந்நிய பாசையில பாடுகிற பாட்டு, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாங்கள் தனிப்பட்ட நம்முடைய ஜெபத்திலே இப்படியாக அந்த அந்நிய பாசையில் இந்த நாட்களை நாங்கள் பாடிக்கொண்டே இந்த நாட்களை இருப்போமா இருந்தால், இந்த நாட்களே அங்கே தேவனுடைய அபிஷேகத்தை இந்த நாட்களை நாங்கள் உணரக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும். அருமையான கர்த்தருடைய அபிஷேகம் அபரீத விதமாக இந்த நாட்களே அங்கே இந்த நாட்களே நம்மையில ஊற்றப்படுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கும். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த இடத்துல சொல்லப்படுவது பாருங்கள், இங்கே அதாவது இங்கே பவுலடிகள் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களே ஆவியோடும், அதாவது விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன் என்று சொல்லப்படுகிற காரியம் என்ன, அந்நிய பாசையில் இந்த நாட்களே பேசி இந்த நாட்களே தேவனுடைய நாமத்தை பாடி துதித்து கொண்டே இந்த நாட்களே இருக்கிறதை பார்க்கிறோம். இப்ப எப்படியாக சொன்னா, நீர் நல்லவர் ஐயா, சர்வ வல்லவர் ஐயா, நீர் நேற்றும் என்றும் மாறாத தெய்வம் என்று சொல்லி இந்த நாட்களே அவரை உயர்த்தி இந்த நாட்களை பாடி பாருங்கள். இந்த நாட்களே அப்பொழுது நம்முடைய இருதயத்தில் ஒரு தெய்வீக சமாதானம், தெய்வீக பிரசன்னம் இந்த நாட்களை நம்ம நிரப்புவதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப இதை குறித்தான் சொல்லப்படும், எந்த சூழ்நிலையிலும் அவர்கள் இந்த நாட்களே அதாவது பாட்டு பாடுதலையோ அங்கே பொழுதுபோக்காக வேடிக்கையாகவோ கருதவில்லை. அப்படின்னு சொன்னால் அதனுடைய காரியம் என்ன, ஆவியோடும் உண்மையோடும் இந்த நாட்களிலே ஒரு ட்ரூ வர்ஷிப் இந்த நாட்களிலே செய்தார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஒரு உண்மை உள்ள ஆராதனை, தேவனுக்கு பிரியமான ஆராதனை இந்த நாட்களை செய்தார்கள். ஒரு வேடிக்கைக்காக இந்த நாட்களே பாடவில்லை. அருமையான கர்த்தருடைய இன்னைக்கு வந்து வர்ஷிப் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த நாட்களை கேட்டால், இந்த நாட்களை பாருங்கள்,
சில பேர் அங்க வரமாட்டாங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏன் என்று சொல்லுகிறேன் என்று சொன்னால் அந்த நாட்களிலே அவருடைய காரியம் அப்படியாக அந்த நாட்களில் இருக்கிறது. முதலாவது தேவனை இந்த நாட்களிலே ஆராதிக்க வேண்டும். தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்த வேண்டும். தேவனுடைய நாமத்தை இந்த நாட்களை பிரஸ்தாபப்படுத்த வேண்டும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த நாட்களை நாங்கள் வருகிற வேளையிலே தான் இந்த நாட்களிலே தேவன் நம்முடைய தேவைகளை இந்த நாட்களிலே சந்திக்கிறது மட்டுமல்ல, நமக்கு ஒரு விடுதலை இந்த நாட்களிலே அங்கே தருகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். மூன்றாவதாக அந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், தேவனை தொழுது கொள்வதில் இன்னுமொரு இந்த நாட்களில் முக்கியமான அம்சம் என்னவென்று சொல்லி சொன்னால், பாருங்கள், ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரின் முகத்தை இந்த நாட்களிலே தரிசிக்க நாடுதல் ஆகும் என்பதையும், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் ஜெபத்தின் மூலமாய் தேவனோடு தொடர்பு கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். பாருங்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியத்திலே பார்க்கிற வழியிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எப்படியாக இந்த நாட்களிலே தேவனோடு இந்த நாட்களிலே ஜெபம் தொடர்பு கொண்டார்கள் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்ப்போமா இருந்தால், ஆதிகாமம் இந்த நாட்களை அவருடைய முகத்தை எப்படியாக தரிசித்தார் என்று சொல்லி பார்ப்போமா இருந்தால், ஆதிகாமம் 20ஆம் அதிகாரத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிறது 14வது வசனத்துக்கு இந்த நாட்களை வாருங்கள். அங்கே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளின் நிமித்தம் கர்த்தர் அமலேக்கருடைய வீட்டையும் கற்பங்களை எல்லாம் அடைத்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கும். அப்ப இதனுடைய காரியம் என்ன என்று சொல்லி சொன்னால், ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நிற்கிற மனுஷனாக இந்த நாட்களை நிற்கிறது மட்டுமல்ல, அங்கே இந்த நாட்களை பாருங்க, ஆபிரகாம் தேவனாலே அழைக்கப்பட்ட மனுஷனாக இருக்கிறார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் எடுத்து பாருங்கள், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்கள் சொல்லப்படுகிறது. இன்றைக்கு அழைக்கப்பட்ட மனுஷனுடைய ஜெபத்தை இந்த நாட்களை தேவன் கேட்டு இந்த நாட்களை பாருங்கள், அங்கே இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆபிரகாம் தேவனை நோக்கி அங்கே வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் அமலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரர்களுக்கு குணமாக்கி பிள்ளை பெறும்படிக்கு அனுகிரகம் பண்ணினான். பாருங்கள், ஜெபத்தின் மூலமா இந்த நாட்களை என்ன நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், விண்ணப்பங்கள் இந்த நாட்களை நிறைவேறுகிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. இப்ப பாருங்கள், எண்ணாகம புஸ்தகத்தில் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வழியிலே இன்னும் ஒரு காரியத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால், எண்ணாகமத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போம். எண்ணாகமம் 11ஆம் அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். 11ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் சொல்லுகிறது பாருங்கள், அங்கே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். அப்பொழுது ஜனங்கள் மோசேயை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே இந்த நாட்களை என்ன செய்தால் அக்கினி அங்கே அவிந்து போயிட்டுன்னு சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். இப்ப பாருங்கள், அங்கே என்ன காரணம் சொல்லி சொன்னா பாருங்கள், அப்ப தேவன் தன்னுடைய தாசனுடைய ஜெபத்தை இந்த நாட்களை கேட்டு அந்த இடத்திலே தன்னுடைய நாமத்தை இந்த நாட்களை மகிமைப்படுத்துகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய. ஏனென்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே தேவனுடைய சமூகத்திலே தேவனுக்கு முன்பாக நிற்கிறவர்கள் இந்த நாட்களை பாருங்கள், அவருடைய ஜெபம் இந்த நாட்களை கேட்கப்படும். அங்கே நீங்கள் பாருங்கள், அதாவது எலியாவை குறித்து பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நான் தேவனுடைய சமூகத்திலே முன்னுக்கு நிற்கிறேன் அருமையான கர்த்தருடைய. அதனாலதான் அவருடைய ஜெபத்தை கேட்டு தேவன் என்ன செய்தார், மழையை நிறுத்தினார். அதற்கு பின்பாக மறுபடியுமா இந்த நாட்களிலே அவர் ஜெபம் பண்ணுகிற வேளையிலே மழை வருகிறது. உடனே வேலைக்காரன் சொன்னா, போய் பாறையா, மழை வருது, சத்தம் கேட்குது, மேகத்தை இறைச்சிருக்கு. அப்ப சொல்ல, கொஞ்சம் கையளவு மேகம் அங்க என்ன செய்யுது, இறைஞ்சு கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். உடனே சொல்லப்படுகிற அந்த நாட்கள் என்னன்னு சொல்லிச்சுனால், ராஜாவிட்ட சொல்லுற அந்த நாட்களை, குதிரையை கட்டிக்கொண்டு நீ ஓடும், மழை பெற போறதுன்னு சொல்லி அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், எவ்வளவு ஒரு அற்புதமான காரியம். ஜெபம் பண்ணி மழையை இறக்கொண்மை, அதான் இந்த முக்கியமான காரியம். ஜெபம் பண்ணி இந்த நாட்களில் நம்மாலே முடிஞ்ச காரியம். சார் பாருங்கள், ஒரு யோசுவா அந்த சூரியனையும் சந்திரனையும் தரித்தினு சொல்லி ஒரு யோசுவாவாலே இயற்கைக்கு கட்டளையிட முடியுமா இருந்தால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யோசுவா சாதாரண மனுஷன் பாருங்கள், அப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதம் செய்து இன்றைக்கு அந்த யோசுவாக்கள் எங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்கள், இந்த நாட்களே மாறாவின் தண்ணீரை இந்த நாட்களே அதாவது மதுரமாக மாற்றுகிற இந்த நாட்களே அந்த தேவனுடைய கிரியைகள் இந்த நாட்களே எங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. பாருங்கள், ஒரு சாதாரண மோசையை கொண்டு இந்த நாட்களே அவருடைய ஒரு கோலை கொடுத்த கோலின் மூலமாய் சுவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளந்த அந்த மோசை இன்றைக்கு எங்கே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஊழியம் அந்த ஊழியம் இந்த ஊழியம் என்று சொல்லி இந்த நாட்களை ஓடிக்கொண்டே இந்த நாட்களை திரிகிறார்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு விருதாவான ஓட்டம். பவுலடிகள் சொல்லுகிறார் இந்த நாட்களே, நம்முடைய ஓட்டம் ஒரு விருதாவாக இந்த நாட்களை இருக்கக்கூடாது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நம்முடைய ஓட்டத்திலே ஒரு வல்லமை இருக்க வேண்டும். ஒரு குதிரையை ஓடுதுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்க வேண்டும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஒரு காரியத்திலே நாங்கள் செயற்படணும், பிரயோஜனம் இல்லாதபடி அந்த எந்த ஓட்டத்தை ஓடியும் இந்த நாட்களை அங்கே ஒன்றுமே இந்த நாட்களை சாதிக்க முடியாது. அவன் பார்த்து நகைப்பான். யாரு? பிசாசு பார்த்து நகைப்பான் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும். அப்ப கர்த்தருடைய ஊழியத்தை நாங்கள் செய்கிறவர்களா இருந்தால் நம்முடைய அதாவது நமக்குள்ளே ஒரு துதியின் அபிஷேகம், the worship anointing அருமையான கர்த்தருடைய பிள்ளை இருக்க வேண்டும். தாவீதை குறிச்சு பாருங்க, சாதாரண பையனையா, சிறு பையன் பாருங்கள்,
காட்டுல இருக்கிற வேலையில யாரோடு மினக்கிறார் கூட டைம் வேஸ்ட் பண்ற? ஆண்டவரோடு தான் அவருங்க அங்க டைம் வேஸ்ட் பண்ணி கொண்டே இருக்கிறார். அவரோடு பேசுறோம், சங்கீதம் எழுதுகிறதும், சங்கீதம் பாடுகிறதும், இப்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப அதனாலதான் தேவன் இந்த நாட்களை பாருங்கள், தாவீதுடைய காரியத்தை குறித்து பார்க்கிற வேளையிலே, தாவீதை தேவனுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிட்டு சொன்னார், என் இருதயத்துக்கு உகந்தவர் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிற ஒரு பேரை கொடுக்கிறதை பார்க்கும். ஆனால் பாருங்கள், தாவீதுடைய வாழ்க்கையிலே சவுல் எவ்வளவு திட்டங்களை போட்டு தாவீதை கொல்லும்படியாக செயல்பட்டாலும் ஒன்றுமே வாய்க்காம போய்விட்டது. கோலியாத்தை அந்த நாட்களை வந்தாங்க. கோலியாத்தை இந்த நாட்களை அவருடைய சகோதரங்களே கொல்ல முடியாதபடி இருந்த வேளையிலே ஒரு சாதாரணமான பெரிய ஈட்டி கொண்டு போயில, பெரிய வாழ் கொண்டு போயில, ஒரு சாதாரணமான கூழாங்கல் எடுத்து கூழாங்கல் அடிச்சு கோலியாத்தை நிர்மூலமாக்கினதுக்கு பின்பாக பெலிசியர் பின்னிட்டு ஓடினார்கள் சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாத்துக்கும் முக்கியமான காரியம் என்ன அந்த நாட்கள்? தாவீது என்ன 15 நாள் உபவாசம் இருந்து ஜெபிச்சாரா? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லது பைபிள் எடுத்து பைபிளை முழுக்க வாய்ச்சி முடிச்சாரா? அருமையான அப்படி அல்ல. அருமையான கர்த்தரை துதித்தார். முதலாவது துதிக்க வேண்டும். அப்ப நாங்கள் எவ்வளவுக்கு துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு வேதத்தில் உள்ள அதிசயங்களை தேவன் நமக்கு காண்பிப்பார். அதான் முக்கியமான காரியம் ஒழிய வேறு ஒன்றும் இல்லை. இன்றைக்கு பிரசங்கம் பண்ணுகிற வேளையில கூட இந்த நாட்களே தேவனுடைய சமூகத்திலே எவ்வளவுக்கு இருந்து துதிக்கிறோமோ அவ்வளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே அப்படியே வாயிலே போட்டு கொண்டிருக்கப்படும். அப்படியே வாயை திறந்து பேசுகிற வழியில் அந்த வார்த்தை அப்படியே வந்து கொண்டிருக்கும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்ப பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால் பாருங்கள், தேவனை தொழுது கொள்வதற்கு இன்னொரு முக்கியமான காரியம் ஜெபம் பண்ணும் போது ஆண்டோடைய முகத்தை தரிசிக்க நாடுகிறது ஆகும் என்பதை குறித்து சொல்லப்படுகிறது. அப்ப தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியவர்கள் ஆதிகாம் 20ஆம் அதிகாரத்திலே 14வது வசனத்திலே பார்க்கிற வேளையிலே, எண்ணாகமும் 11ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை இந்த நாட்களை நாங்கள் பார்ப்போமா இருந்தால் இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள். எண்ணாகம் 16ஆம் அதிகாரத்திலே 2வது வசனம் மோசேயுடைய காரியத்தை சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஜனங்கள் மோசையை நோக்கி கூப்பிட்டார்கள். மோசே கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். உடனே அக்கினி இந்த நாட்களை என்ன செய்தாம்? அவிந்து போயிட்டு கர்த்தருடைய அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி எறிந்ததினால் அவ்விடத்திற்கு தாபேரா என்று சொல்லி இந்த நாட்களே பேரிட்டார்கள் சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப இங்க பாருங்கள், இந்த நாட்களை என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த நாட்களை பாருங்கள், அங்கே தேவனுடைய அக்கினி இந்த நாட்களே பற்றி எறிகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கு. அருமையான அன்பு சகோதரனை சகோதரி, 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களே இப்படியாக சொல்லு. திருப்பிக் கொள்ளுங்கள் என்னோடு கூட இந்த நாட்களே 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரத்துக்கு இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கே 8வது அதிகாரத்திலே 6வது வசனம் சொல்லுகிறது எப்படி என்றால், எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாதாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி அதாவது சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்திலே சொல்வது எல்லாவற்றையும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தள்ளினார்கள். அல்லேலூயா, ஆமென். இந்த நாட்களே பாருங்கள் என்ன காரியம் நடக்குன்னு சொன்னால், தேவன் ஜனங்களை ஆண்டு கொள்ள முடியாதபடி, அந்த தேவன் நமக்குள்ளே வாசம் செய்ய முடியாதபடி இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இந்த நாட்களே நாங்கள் தேவனை தள்ளி விடுகிறோம் ஐயா. ஆண்டவரை இந்த நாட்களை வெளியாலே தள்ளி விடுகிறோம். ஆண்டவரே நீர் வெளியால போவோம் ஐயா, நாங்கள் பாஸ்டரை பார்த்துக் கொள்வோம், அல்லது அவரை பார்த்துக் கொள்வோம், இவரை பார்த்துக் கொள்வோம் சொல்லி இந்த நாட்களை நாங்கள் இந்த நாட்களை காரியத்தை செய்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நாட்களை நம்மோடு இருக்கவும் வேதம் சொல்லுகிறது ஐயா. ஆண்டவர் இந்த கடைசி காலத்துல என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், நம்முடைய சரீரங்களுக்குள்ளே நம்முடைய பாளையத்துக்குள்ளே உலாவி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களை வேதம் சொல்றது. பாளையம் உண்டா எதை குறிக்கிறது? நம்முடைய வீடு, நம்முடைய குடும்பம், நாங்கள் வாசம் செய்கிற இடத்துக்குள்ளே கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். அப்படியா ஏன் உலாவி கொண்டிருக்கிறார் சொல்லி சொன்னால், எந்த சத்ருவும் நம்மை தீண்டாதபடி, என்னுடைய பிள்ளைகளப்பா, என்னுடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்ட பிள்ளைகள் என்று சொல்லி இந்த நாட்களை ரங்கலாய்ப்போடு இந்த நாட்களை உலாவி கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் எதை எதிர்பார்க்கிறார் சொன்னால், நம்மிடத்தில் இருக்கிற பொன்னோ பொருளோ பணமோ தேவையில்லை. அதாவது வேதம் சொல்லுகிறது, நம்முடைய உதடுகளின் துதிகளை, உதடுகளின் பலிகளைத்தான் இந்த நாட்களை தேவன் எதிர்பார்க்கிறார். அதனால அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய நாளும் நாங்கள் இந்த நாட்களே இந்த பார்த்த பகுதியின்படி இந்த நாட்களே நாங்கள் இந்த நாட்களே ஆண்டோடைய சமூகத்தில் இந்த நாட்களே, அதாவது இந்த நாட்களே ஜெபிக்கிறவர்களாய் துதிக்கிறவர்களாய் இந்த நாட்களே இருக்க வேண்டும் என்பதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே வேதம் இந்த நாட்களே அநேக காரியங்களை இந்த நாட்களை சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபம் பண்ணுவோமா? இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பேசும்படியாக நீங்க தந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அடியேன்னு இந்த நாட்களை நீங்கள் மறைத்து இந்த நாட்களை வெளிப்பட்ட அந்த கிருபைகளுக்காக உங்களுக்கு நன்றியப்பா. கர்த்தாவே, உங்களுடைய கருத்துக்களை இந்த நாட்களை முற்றுமுழுதா இந்த நாட்களை ஒப்புக் கொடுக்கிறேன் ராஜா. தேவரீர் பொறுப்பேற்று வழி நடத்தி கொள்ளும்படியாக என் ரட்சகரும் என் மீட்பெருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களை ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.
மீண்டுமா இந்த நாட்களிலே 4வது பகுதியை நாளை நாட்களிலே தொடருவோம். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட். ஆமீன், பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமீன், ஆமீன், ஆமீன். இதுவரை நேரமும் கர்த்தருடைய வார்த்தைகளை எடுத்து வந்து விதைத்தீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த வழி நடத்துவாராக. துதிகளோடும் ஜெபங்களோடும் கர்த்தர் வருவார்கள். கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த அவர் இறங்கி வந்து ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கரத்தில் இந்த வார்த்தைகளை ஒப்புவிப்போம். கேட்டுக்கொண்டிருந்த ஒரு சார்பிலும் மறுவலிப்பிலை கேட்க போன்ற ஒரு சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழிய சுசேகரின் வானவர்கள் ஜெர்மன் தேசத்தில் இணைந்து வார்த்தைகளை விதித்தார். கர்த்தர் தாமே அவருடன் கூட இந்த வழி நடத்துவாராக. நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். God bless you. ஆமென். நன்றி ஐயா. இது 3வது பகுதி போட்டுடுங்க அந்த நேற்றான் பொருநிலைமையான பகுதியில. ஓகே, ஓகே. ஓகே. இன்னும் நாளைக்கு 4வது பகுதி. தேங்க்யூ ஐயா. கர்த்தர் God bless you. ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அருமையானவர்களே, இதுவரை